கத்தி படம் இவனுங்களுக்குன்னு ஏதாவது பண்றானுங்களா? இல்ல அலெக்ஸ் எனக்கு ஒரு இந்த டவுட். வெள்ளை இல்ல ஆக்சுவலா வெள்ளை இல்ல ஜென்சி டைம் லைன் என்ன? எந்த to எது டு எது இது 1997ல இருந்து டேய் 90 ல இருந்தா என்ன? 1998ல இருந்து இல்ல இல்ல Gen Z. ஆமா 90 இல்ல இல்ல நான் உண்மையில இயர்லி அந்த இது அந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கும் 97ல 1997 இருந்து 98ல இருந்து 2012 வரைக்கும் இப்ப இதுங்க ஜென்சி. ஆமா இடையில இந்த 2K ஆமா கிட்ஸ் ஒன்று பண்ணியிருந்தானுங்களே, அது என்ன கணக்கு? டேய் இல்ல இல்ல அது மாறும்டா. இதுல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அது சொல்றேன். 2000ல இப்போ இருந்து 99ல போறதவன் ஓகே. அதான் இல்லைங்க 1990 2001ல அது வேற. இப்போ ஒரு நிமிஷம், இப்போ நீ எப்ப பிறந்த? நான் 6. 2006 நீங்க. நீங்க நான் வந்து ஜென்சி தான். 2001. நான் அதான் ஒரு நிமிஷம். அதான் இப்போ நீ இல்ல உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நான் வந்துட்டு மாஸ்டர் வரும்போது செகண்ட் இயர் படிச்சேன். உனக்கு அண்ணன் சிஎம் ஆயிட்ட பிறகு நீ செகண்ட் இயர் படிச்சுக்கிற, புரியுதா? இது நிறைய செகண்ட் இயர் முடிச்சு வித்தியாசம் இருக்குது. தேர்ட் அதான் இல்ல கேக்குதா? போது கேக்குது. இல்ல நான் இங்க ஒரு ஜென்சி உட்காந்துருக்கேன், என் வயசே கேட்காமல நீ பேசுறீங்க. ஆனா சரி, அதான் நான் okay. சொல்றேன், எனக்கு இல்ல அப்ப நீங்க அதான் உதயநிதி பிரச்சனை. பண்ண போறீங்க. ஜென்சின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஜென்சி எல்லாம் உட்காந்துருக்காங்க. சேர்க்கறது இல்ல. இல்ல அதுக்கல்ல சரி இருங்க. உங்களுக்கு ப்ரூஃப் இல்ல வேணும்னா டிஎம்கே ஜென்சி மீட்டி எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? அதான் எல்லாம் சொல்றேன். இதுல ஒரு நிமிஷம். இல்ல ப்ரோ, இல்ல நம்ம அண்ணன் வந்துட்டு எப்ப டென்ஷனா இருப்பாரு தெரியாது. இந்த வெள்ளரிக்கை விட்ட பிறகு நேரம் போன் பண்ணிருப்பாரு. டேய் என்னடா பண்ணிட்டு போனா என்னடா நடக்குது இங்க, எல்லாரும் கூட்டத்தை கூட்டுறாங்கிற மாதிரி. இந்த இது ஆட்சி அமைக்கிறதுக்கு எம்எல்ஏ எல்லாம் தேவைப்பட்டாங்க. திருமணம் கூட ஒரு 3 நாள் இழுக்கடிச்சப்பல ஞாபகம் இருக்கா? அது கூட பேச்சுவார்த்தை நடந்துச்சு அந்த டேஸ். ஓகேவா? பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவரு சாரதி அண்ணன் கடையில் உட்காந்துருந்தேன். ஓகேவா? அப்போ ஒரு இவங்க ஒருத்தவங்க வந்தாங்க, என்னது தாசில்தார் ஒருத்தவங்க வானூர்ல ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடன் இவ்வளோ தர இருக்கு, எப்படி உங்களால் சமாளிக்க போறாரு அப்படி இப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், இது அது என்னது 10 லட்சம் கோடி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அவங்க 13 லட்சம்னாங்க. ஏங்க 10 லட்சம் தான் வந்திருக்கு. ஓ அப்படியே ஆமாண்டா, தெரியுமா? அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி 13 லட்சம்னு சொல்லிட்டு. நான் அவங்ககிட்ட வந்து ஏங்க நான் இந்த மாதிரி இதில் இருக்கேன், ஐடிங்கில் இருக்கேன், இதெல்லாமே இது பண்ணுறேன், ஏன்ப்பா நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்லா தான் பேசுகிறாங்க. ஆனால் இது ஹெல்த் ரிப்பேர் தானே போச்சு. அதான் இல்ல இல்ல கவர்மெண்ட் ஆபீசருக்கு முன்னாடி தெரிஞ்சு பாருங்க. அதான் எனக்கு 7 lakhs சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்போ புரியல. இப்போ புரியுது. என்ன இவங்க விக்கி எல்லாருக்குமே ப்ரோ, இல்ல விக்னேஷ் ப்ரோ எப்படின்னா இல்ல 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 சொல்லுங்க. இல்ல நவீன அதனாலதான் பார்த்தோன்னே அந்த வந்து ஞாபகம் வந்துருச்சு. போஸ்டல் ஓட்டு பாத்தீங்களா ஃபுல்லா நம்ம சைடு ஊந்துக்குது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சனால தான். இல்ல அவங்க நிறைய இவனுங்க இருந்தா இன்னும் அதிகமாயிடும். இல்லை கவர்மெண்ட் ஆளுங்களுக்கு இந்த ஜாக்டா பென்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அது நிறைய ப்ராப்ளம் வைங்களா. அவங்கெல்லாம் நமக்கு தான் போட்டிருக்காங்க. அது ஒரு விஷயம், அது தனி டிபேட், அதுக்குள்ளார போக வேணாம். ஆனால் அலெக்ஸ் 13 என்ன சொல்ற 13 லட்சம் கோடிடா இன்னும் இப்படி ஏப்பம் விட்டுருக்கணும் பத்தியா? அந்த எனக்கு ஒரு ஐயா இது முதல்ல ஒரு நிமிஷம், இந்தியாலே எந்த ஸ்டேட் இப்படி வாங்கினது இல்லையா? நீங்க அதை அசால்ட்டா பாக்குறீங்க. இப்ப நியாயப்படி பார்த்தா உங்களுக்கு தமிழ்நாடு அமெரிக்கா இல்ல, உங்களுக்கு ரொம்ப சூப்பரா டெவலப் ஆயிருக்கணும். எவ்வளவு லட்சம் கடன் தெரியுமா இது? முதல்ல இப்ப ஒண்ணும் இல்ல, உங்க ஊர்ல சரி இப்ப ஒரு ப்ராபபிளா யோசிங்க. உங்க ஊர்ல எவ்வளவு கடன் இருந்தா இப்ப உங்க ஊர்ல வந்துட்டு இப்ப இத்தனை விஷயத்த சரி பண்ணலாம்? கம்மியா இருக்கும். இவ்வளவு லட்ச கடன் தமிழ்நாடே சூப்பரா ஆக்கியிருக்கலாம். சென்னை இல்லடா நீ இல்ல இத்தனை லட்சம் கடன்னாலும் வாங்கி மக்களுக்கு தான் கொடுத்துருக்க தவிர அவர்கிட்ட இருப்பு 10,000 ரூபா தான் இருந்துச்சு சொந்த செலவுக்கு. அதை வச்சுதான் ஒரு கொடைக்கானல் டூரே போனாரு. ஸ்டாலின் கிட்ட ஜிடி ஹாலிடேஸ்ல போட்டிருப்பாங்க லோக்கல் டூர். எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இன்னைக்கு பதில் மிஸ் ஆயிடுச்சு. மரியா வில்சன் அண்ணன் வந்து சொல்லியிருக்கலாம் அவங்க விளம்பரத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படின்னு. அது அப்படியே அதான் இல்ல இல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் யூடியூப்ல போயிட்டு நீங்க அதாவது ஸ்கிப் ஆட் ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு வந்துட்டு ஒண்ணு இருக்கும். அதாவது வந்துட்டு ஸ்கிப் பண்ண முடியாது. அதுக்குன்னு தனி பேமெண்ட் இருக்கும் ஹையஸ்டா. நீங்க டிஎம்கே பண்ணது அந்த பேமெண்ட். அது எத்தனை பேருக்கு எரிச்சல் தரமா உருவாக்குச்சு. அன்ஸ்கிப்பபிள் ஆட்ல உங்களுக்கு இப்படி வந்திருக்கா? எரிச்சல விடுங்க, கடன் வாங்கி பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆட் வந்து டிஎம்கே, செகண்ட் ஆட் வந்து ஏடிஎம்கே. அன்ஸ்கிப்பபிள் ரெண்டு ஆட். அவன் பிச்சை எடுப்பான் பிஜேபி கிட்ட, அவன் விடுங்க. அவன் பிஜேபி கிட்ட பிச்சை எடுப்பான், அவன் விடுங்க. இவன் கதையை கேளுங்க, கடன் வாங்கி ஆடு போட்டு. ஓகே அலெக்ஸ், ஆனா அதனால இரிட்டேட் ஆகி எத்தனை பேர் திமுக குடும்பமே மாத்தி விட்டுருக்கு. எனக்கு ஹரி ப்ரோ ஒரு நிமிஷம், எனக்கு இதெல்லாம் விடுங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் ப்ரோ. இவ்வளவு கடன் இருக்கும்போது
கோடை காலத்தில் மக்கள் 5000 ரூபாடா. வணங்கக்கூடாதுன்னு எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 போடுறது. அதான் என்னடா எல்லாருக்கும் 5000 போட்டு காலங்காத்தாலதான் யாருக்கும் தெரியல எவன் அலெக்ஸ், போட்டானே அது தெரியல. ஞாபகம் இல்லையா உனக்கு? அந்த 5000 ரூபாய் வந்து எப்படின்னா, அந்த கடைசி 2 மாசமா லேடிஸ்க்கு அந்த வந்துட்டு இருந்த பணத்தை ஹோல்டு பண்ணி வச்சு மொத்தமா போட்டது, தனியெல்லாம் போடல. அதுவும் இல்லாம சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ட்ரைபல் ஏரியாஸ்ல வந்துட்டு சில நலத்திட்டங்கள்லாம் செய்யறதுக்காக ஒதுக்கி வச்சிருந்த பணத்தை தூக்கி கொடுத்துட்டானுங்க. சரியா? இல்ல அது அவங்களோட தூக்கி ஆதி திராவிட election மற்றும் time. பழங்குடி இன மக்களுக்கான தொகை, ஓகேவா? அந்த நிதி நிதி, அந்த நிதி நிதி, நிதி. அந்த நிதி எடுத்து அதேதான் அந்த நிதியை அந்த தூக்கி நிதியை ஆட்டையை கொடுத்ததுதான். போட்டு இப்படி குத்துட்டானுங்க. அத அவங்க அந்த ப்ரோ டைம்ல அப்போ வந்து இல்ல கத்திட்டு ப்ரோ இருந்தாங்க. அவங்க இல்ல ப்ரோ அப்போ இல்ல ப்ரோ எனக்கு ஒரு டவுட். இப்போ ஆதி திராவிடர் அவங்க இதுல இருந்து இப்போ 5,000 ரூபாய் போட்டாங்க, 5,000 ரூபாய் மக்களுக்கு போறாங்கன்னு சொன்னாங்க. ம். அவங்க ஓட்டு போயிடும்ன்ற ஒரு இது இல்ல இல்லையா? அது இல்ல தெரியாம அது அது அவங்க மீடியா வெளியே பாத்துக்கிச்சு. தெரியாம தான் கொடுத்தது அது தெரியாம அலெக்ஸ். மீடியா பாத்துக்கிச்சு. அத கூட அது யோசிக்கலன்னா நீங்க எப்படி தெரிய 13 லட்சம் வந்ததுக்கு அப்புறம் வந்திருப்பான். தான் அவங்க பிரச்சனை பண்ணாங்க. இது மாதிரி இந்த அவங்களுக்கு ஒத்துக்குன நிதியை எடுத்து இவங்க இதுக்கு போட்டாங்கன்ட்டு பிரச்சனை ஆச்சு. இன்னொன்னு அலெக்ஸ், அதையும் இந்த அழுத்திட்டாங்க. உரிமை களம்னு சொல்லிட்டு உரிமை குரல்ல ஒருத்தர் வீடியோ உரிமைக்களம் போட்டிருப்பாரு. அவர் வந்து நிறைய டைம் இது பண்ணிருக்காரு, மென்ஷன் பண்ணிருக்காரு. என்னன்னா இந்த இவங்க இருக்காங்கல்ல, எஸ்சி எஸ்டி ஃபண்ட் இருக்குல்ல, இல்ல இன்னொன்னு சரிங்க 13 லட்சம் கோடி என்ன இல்ல பண்ணாங்கன்னு யாருக்காவது நானே தெரியுமா? ஸ்டூடெண்ட்டுங்க, எனக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த இதெல்லாம் தெரியல. வணக்கம் ஸ்காலர்ஷிப். விக்னேஷ் ப்ரோ. வணக்கம் எனக்கு வணக்கம் bro. இங்கிலீஷ்காரன் படத்தோட சத்யராஜ் தான் ஞாபகம். சித் ப்ரோ வணக்கம். வணக்கம் ஹரி, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். ம். திமுக காரங்க ஆமா. வரணும். நம்ம எதுவுமே எக்ஸாம் முக்கியம் இல்லடா. சொல்றதுக்கு வேற எவனும் கிடைக்கலையா? ப்ரோ ஒரே ஒரு பாயிண்ட் தான், இன்னைக்கு இந்த வெள்ள அறிக்கை விட்டாங்கல்ல, ம். கோடான கோடி நன்றி முதலமைச்சர் விஜய்க்கு. 35 நாட்கள்ல பதவி ஏற்றதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வெள்ள அறிக்கைய சொன்ன மாதிரியே ஆமா செஞ்சுட்டாரு. சொன்னது வெள்ளை அறிக்கையில சொன்னதை அடிக்க இருக்காதா? செஞ்சுட்டாரு. ஆனா இந்த வெள்ள அறிக்கைக்கு இல்ல இது பிறகு திமுக காமெடி, டிஆர்பி ராஜா காமெடி தனியா தூக்கி வச்சுக்கோங்க. அட நான் அப்படிதான் நினைச்சுக்கிறேன். நீ பண்ற காமெடி எல்லாம் இல்ல குளத்தூர்ல தோத்தம் வெள்ளைங்க ஸ்டாண்ட் ஃபார் இது ட்ரான்ஸ்ஃபர். குளத்தூர்ல தோத்தவங்கன்னா இது கவுன்சிலரை எக்ஸ் சொல்றாங்க, கவுன்சிலர் சொல்றாங்க, புரியுதுங்களா? மத்தபடி ஸ்டாலின்லாம் அவர் இவரும் தான் பேசும். சொல்லுங்க. இல்ல இதுக்கு விளக்கம் கொடுக்காம இருந்திருந்தாலே யாரும் என்ன நினைச்சிருக்க மாட்டாங்க. இல்ல நான் கேக்குறேன். இல்ல நான் கேக்குறேன், அப்ப குளத்தூர்ல கவுன்சிலர் தோக்கவே இல்லையா? என்னங்க நீங்க? அடுத்து அதாவது உங்களுக்கு புரியல. குளத்தூர்னு சொன்னாலே இப்ப கூட ஜெயிச்சவர் ஞாபகம் வரல பாத்தீங்களா? ஸ்டாலின் ஐயா தோத்ததான் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அதான் கெத்து, அதுதான் திமுகங்கிறது. இல்ல எல்கேஜி பட டயலாக் இந்த இவன் இருக்கான்ல, அவன் பேர் என்னது, முரளி அப்பாஸா? அவன்லாம் உட்காந்து ராஜகம்பீரனா, அவன் யாரு, அவன் ராஜகம்பீரனா, அவன்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கான். காமராஜர் தோக்கடிக்கப்பட்டிருக்கான். அதுக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம்? இந்த இது சூரி படத்துல ஒரு காமெடி வரும்ல, அது இந்த செருப்பும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி. சரி, வெள்ளரிக்கை 13 லட்சம் கோடிக்கு கடன் வாங்கிட்டு இவங்க தெரியாம காமெடி பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் இது பண்ணி விட்டேன். இந்த வெள்ள அறிக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து மனசுல தோன்றது ஒண்ணுதான் அலெக்ஸ். இவங்க வந்து உக்காந்து நம்ம இப்ப கொடி கட்டி பறக்கிற தமிழ்நாடை இவங்க கையில விட்டுட்டு போயிருக்கோமேன்னு உட்காந்து கதறாங்க இல்லையா? அதுக்கான துளி கூட தகுதி இல்லாதவங்க தான் கொத்தடிமைங்க. இவ்வளவு கடனை வாங்கிட்டு கேள்வி கேட்கவே தகுதி இல்லாத. ஆமா, அதை தாண்டிங்க நாங்க ஓவோன்னு பறக்கிற இந்த தமிழ்நாட்டை இவங்க கையில கொடுத்துருக்கோமே, ஐயோ குரங்கு கையில பூமாலைன்னு அழுதாங்களே, அந்த பூமாலையே நீங்க தாண்டா பிரிச்சு வச்சிருக்கிறீங்க. அதுதான்டா அக்கு வேற ஆணி வேற தெரியுது. இன்னைக்கு கஜானாவோட நிலைமைய பார்த்தா 13 லட்சம், அதுவும் அசம்பிளில போய் சொல்லி இருக்கிறாங்க. இத்தனை வருஷம் சித் ப்ரோ, இவனுங்க ஆளுங்கட்சியா இருக்கதான் தகுதி இல்லைன்னு பார்த்தா இப்போ ஒரு கட்சியாவே இருக்க இவங்க தகுதி இல்லாத அளவுக்கு போயிட்டானுங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம், நீ வெள்ளை அறிக்கை பார்த்ததுக்கு அப்புறம், நீங்க ஒரு கட்சியா இருக்கவே தகுதி இல்லடா, நீங்க கடைசிக்கு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மேன்மேட் டிசாஸ்டர் தான், மனிதரால உருவாக்கப்பட்ட ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல உங்களுக்கு வெள்ளை அறிக்கையை விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உதயநிதி வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டாரு. என்னன்னா ஒண்ணும் இல்ல, இல்ல அது ட்வீட்டா இல்ல ரீபோஸ்டான்னு பார்த்தேன். இன்ஸ்டா ரீபோஸ்டா இல்ல ட்வீட்டான்னு? எடப்பாடியே பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்துறாரு. இல்ல ப்ரோ, ஒரு பங்காளின்னு சொல்லுங்க, பங்காளிங்க. அதான் இல்லங்க ஏல அந்த சோஃபால டிவிகே ஃபிளாக் இருக்குது.
அதாவது கஷ்டப்பட்டு ஏஐ கிரியேட் பண்ணி இவனுங்கதான் காமெடி தான் பண்றாங்க. காசு கொடுத்து இப்போ இவனுங்க எதிர்கட்சினா ஏதாவது அதை இவனுங்க இந்த காசு கொடுத்து மாடல் பண்றாங்க. அரசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதே வந்து இதையும் பேசுறானுங்க, ஜென்ஜின்னு சொல்லிக்கிறானுங்க. மாடல் மாடல் என்னடா மாடல்? அந்த மாடல்ங்கிற வேர்டை விடவே மாட்டானுங்களா? எதை எடுத்தாலும் மாடல் மாடல். இவனுங்க தான் திராவிட மாடல் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. பக்கத்து கட்சிக்கு இவனுங்களே பேர் வச்சுக்கிறானுங்க, இவனுங்களுக்கும் இவனுங்களே பேர் வச்சுக்கிறானுங்க. சரி, அந்த ரேஷன் கடை வாங்கி செக் பண்ணீங்களா? யாரோ புதுசா ஒருத்தன் உதயநிதி தம்பின்னு ஒருத்தன் தெரியறான். எங்க ஒரு திமுக நிர்வாகி சரியா, ஒரு வயசான ஆளு, அவர் வந்து தாவேகான்னு சொல்லிட்டு ரேஷன் கடையில போயிட்டு 3000 ரூபாய் கேட்டாராம். யாரு முதல்ல வெளியே அட்டை எடுன்னு சொல்லிட்டு பொதுமக்களே சுத்தி வளைச்சு, இவன் திமுக காரங்க தாவேகான்னு போய் சொல்லிட்டு தெரியறான் அப்படின்னு உடனே போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. வாணியம்பாடி பக்கத்துல பாத்தீங்களா, ஒரு திமுக கவுன்சிலரு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல போற பெண்களை எரிக்க முயற்சிருக்கான். அந்த வீடியோ பாத்தீங்களா? பெட்ரோல் மேல திமுக அதுக்கு மேல ஒரு காமெடி, திமுக அதுக்கு மேல ஒரு காமெடி, சொல்லுங்க. எக்ஸ்எம்எல்ஏ மேல வந்து டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க. இல்லன்னா 2 வருஷம் ஜெயில போடுன்னு சொல்லிருக்காங்க. நிறைய எக்ஸ்எம்எல்ஏ தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. கொளத்தூர் எக்ஸ்எம்எல்ஏ இல்லப்பா, கொளத்தூர் எக்ஸ்எம்எல்ஏ, ஓஜி எக்ஸ்எம்எல்ஏ. ஓகே ஓகே. அப்பாவை சொல்றீங்க? ஆமா, அப்பாவதான். அப்பாவா? ஏங்க அவரு சபாநாயகருக்கு இல்ல முன்னாள் சபாநாயகருக்கு நீங்க அப்பாங்கிறீங்க, கடைசியில அவரே நான் இந்த அண்ணன்னாரு. அண்ணனா அப்பாவை ஒரு முடிவுக்குவாங்க. அப்பான்னா இல்ல அப்பான்னா நீங்க கலைஞரை சொல்றீங்க. இல்ல அதுக்கு அடுத்தது வந்து நம்ம விக்னேஷ் ப்ரோ மாதிரி அவரு ஜென்சின்னு ஒரு எல்லாத்தையும் ஏத்துக்க வேண்டியது. இதெல்லாம் கேட்கணும், இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டியிருக்கோம், கேட்க வேண்டியிருக்கோம். எனக்கு ரீல்ஸ்ல பண்ற குழுமா தாங்க முடியல. மதன் சொல்லுங்க. ஓடி வருகிறோம். விஜய் பாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டாரு. அவர் மேல ஏதாவது டிவிடிசில இடி ஏதாவது கேஸ் இருக்கா? இருக்கு. யாரு? குட்கா கேஸ் இருக்கு. அதிகபட்சம் டிஎம்கே சைடு போகவாரா தெரியல. ரிசைன் பண்ணிருக்க மாட்டாரு. இல்லங்க, ஒரு சின்ன தெளிவு ஒண்ணு கொடுத்துட்றேன். பொதுவா எல்லாரும் இந்த பொதுவா கேக்குறாங்க, நீங்க வந்து இப்ப அதிமுக வந்து ஊழல் சக்தின்னு சொன்னீங்க, இவங்க ஊழல் பண்றாங்கன்னா சொல்லிட்டு இப்ப அந்த ஆளுங்களே வந்து உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்களே, இப்ப மட்டும் உங்க கட்சி எப்படி இதா இருக்கும்? அதாவது தலைமை தாங்க எல்லாத்துக்கும் காரணம். தப்பு செஞ்ச ஒருத்தர் வெல் ரிஃபார்ம்டா இருக்கிற ஒருத்தருக்கு கீழே இருக்கும்போது ஒழுங்கா தான் செயல்பட்டு ஆகணும். எல்லாமே ஒரே ஒற்றை தலைமையில கரெக்டா தலைவன் கரெக்டா இருந்தா அந்த கட்சி கரெக்டா ஸ்ட்ராங்கா இருந்துட்டு போகுது அப்படிங்கறதுதான் உண்மை. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இங்க வந்துட்டா உடனே வந்துட்டு அவங்க அங்க தொடர்ந்துட்டு இருந்த அதே ஊழலை வந்து இங்க வந்து கண்டினியூ எல்லாம் பண்ண முடியாது. அது திமுக அதிமுகக்குள்ள நீங்க மாறிக்கும் போது அதெல்லாம் பண்ண முடியும். தாவேகா கவர்மெண்ட் கீழே நீங்க வந்தீங்கன்னா அதெல்லாம் செய்ய முடியாது. எவ்வளவு ரிஃபார்மேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த 40 daysல நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி சொல்றவன் எங்களுக்கு 120 சீட்டு கொடுத்துட்டு அப்புறம் கேளுங்கடா டேய். இந்த இது இல்லாதாண்டா எவ்வளவு சேர்க்க வேண்டியதான். அதுதான் இல்ல விடுங்க, அது இதுல அது பாத்துக்கலாம். போற போக்க பார்த்தா 120 சீட்டு வந்துரும் போலியா? இல்ல தாண்டியே வரும். இதுக்கப்புறம் அசால்ட். இவங்க சொல்ல இப்பயே சொல்றேன், இடைத்தேர்தலே வந்துரும் போலியா 120 கவுண்ட்ன்ற. அதனாலதான் எங்க அண்ணன் ஒருத்தர் கிளம்புன்றாரு. நான் நாளைக்கு கூட உறவு முடிச்சுன்னு கிளம்புவேன். கிளம்புனாருன்னா அதோட அவரோட கட்சியும் அஸ்தமனம் ஆயிடும். இல்லப்பா நம்ம கூட இருக்காப்ல. ஓகேவா? என்னன்னாலும் அரசியல இது யாரு கட்சியும் அஸ்தமனம் ஆகணும் நம்ம இங்க வரலைங்க. நம்ம பாட்டுக்கு மக்கள் பணி செஞ்சுட்டு அப்படியா அவரை எடப்பாடி இல்ல. ஆமா இல்ல அது இங்க பாருங்க, அவங்களா ரிசைன் பண்ணிட்டு தான் வராங்க. நம்ம ஒண்ணும் அப்படியே வந்து இங்க வந்து யாரையும் சேர்த்துக்கல. சரியா? ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விடுங்களேன். இங்க 50,000 கோடி கூட இங்க ரெவென்யூ போயிருக்குது கடந்த 3 வருஷத்துல. இந்த இதுக்கெல்லாம் நஷ்டத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னா லீக்கேஜ், சிஸ்டமிக் கரப்ஷன், ரெவென்யூ கலெக்ட் பண்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கரப்ஷன்னால இந்த வெள்ள அறிக்கையெல்லாம் 55,000 கோடி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இழப்பு நடந்திருக்கு. நிறைய இதை போட்டு. அப்படியா? இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒன்றிய அரசு கிடையாதுங்களா? ஏன்னா ஒன்றிய அரசு சொல்லுவாங்க டிபார்ட்மெண்டா செய்யற கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் பண்ணி 55,000 கோடி வந்து மாநிலத்துக்கு இழப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. இதுவும் தான் அந்த வெள்ள பிஜேபி உள்ள வருது என்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்க.
மாதிரி விக்னேஷ் ப்ரோ. ஏன்னா ஆமா இவங்க இந்த நம்ம அறிவிக்கப்படாத எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த நாட்டுல கடன் சுமை ஒவ்வொரு தமிழனும் கடன்காரன் ஆனது தாண்டா மிச்சம் அப்படின்னு பேசுவோம்ல. இவ்வளவு கடன் வாங்குறீங்களா, அவ்வளவு வளர்ச்சி கொடுத்துட்டீங்களா, அதுக்கான முதலீடு இருக்கா, இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துருக்கா, எல்லா கேள்விகளும் சாதாரண மக்களுக்கு இருந்தது. இது உங்க ஊழல் செய்துட்டு உங்களோட அமைச்சரோட பாக்கெட்டுக்கு தான் நிறைய போயிருக்குதுன்னு நீங்க இந்த வெள்ள அறிக்கையில தெரியுது. அலெக்ஸ் வேலைக்கு சேர்ந்து மாச சம்பளத்தை அப்படியே கடன் அடைக்கிறதுக்கு கொடுத்துருவோம் போல. கொடுத்து எங்களுக்கு பூவா யாரு போடுவா? பத்தாதுடா. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, நான் என்ன விக்னேஷ் ப்ரோவா 1 லட்சத்தை கொண்டு வந்தா நம்ம சேலரி கொடுங்க? இல்ல ஜேடி ப்ரோ, அப்புறம் நாங்க சோத்துக்கு என்ன பண்றது? இருக்கிற 1 லட்சத்தை கொடுத்துட்டு இல்ல அலெக்ஸால முடியும், அலெக்ஸ் கொடுப்பான். ஆனா இல்ல இருக்கிறதெல்லாம் இல்ல ஹைலைட் என்னன்னா கடன் இது எல்லாரும் பேர்லயும் இருக்குது. ஏன் தளபதி பேர்லயும் அலெக்ஸாவது வேலைக்கு போறான்பா. எங்க வீட்டுல 5 பேருக்கு இருக்குது, அலெக்ஸ் வீட்டுல ஒரு 10 பேருக்கு இருக்கும், எல்லாரும் வீட்லயும் இருக்குது. சரி, விக்னேஷ் ப்ரோ எனக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஆனா இவ்வளவு தரம் கடன் ஆயிடுச்சுன்றதுக்காக திமுக காரனை பார்த்து இதுக்கப்புறம் யாரும் கடன்காரங்களான்னு போறாம கடன்கார பையன் அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இது யாரும் அந்த மாதிரிலாம் கேட்டுறாதீங்க. கண்ணியத்தை கடைபிடிங்க, பொதுமக்கள் சொல்லுங்க. கடன்காரன் கேட்க மாட்டோம், கொள்ளக்காரன் வேணா சொல்லுவோம். விக்னேஷ் ப்ரோ யாரை கேட்டு என் மேல கடன் எழுதுறானுங்க புரியல. என் மேல எதுக்கு 1,20,000 கடன் எழுதுறாங்க? ஒரு நிமிஷம். இல்ல வைரஸ் ஆஃப் த கோபாலபுரம் ஒரு எடிட். ஆனா அலெக்ஸ் எனக்கு அதை விட ரொம்ப சிரிப்பா இருந்தது என்ன தெரியுமா? நீ பண்ற காமிக்கல எனக்கு பின்னாடி கொளத்தூர்ல தோத்தவன் தான் சிரிப்பான்னு பத்தியா? இன்ஃப்ளூயன்சர் ஆதி கேக்குதா? உன் மேல எவ்வளவு கடன் இருக்கு? 1,28,000 ரூபாய் கடன் வச்சிருக்காங்க. உண்மையிலையா? குழந்தை மேல கூட இல்ல அதுக்கு இல்ல, ஒரு பர்டிகுலர் பர்சன் மேல கேக்குறேன். புரியுது, அதுதான் சொல்றேன். ஐஸுக்கு நீ உழைக்கணும் மேடம். ப்ரோ நீங்க இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்களா ப்ரோ? இன்னைக்கு வேர்ல்டுல நம்பர் 1 இன்ஃப்ளூயன்சர், மறந்துடாத. அப்படி கிடையாது, நம்மள எதுவுமே பேச விட மாட்டான், அவன் நினைக்கிறது மட்டும் தான் பேசுவான். ஒரு நல்லா வரேன், எதுக்கு தேவையில்ல இன்ஃப்ளூயன்சர். நீ தான் இன்ஃப்ளூயன்சர்னா அப்ப கொளத்தூர் எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ என்ன சும்மாவா? தெரியுமா தெரியாதான்னு தெரியல உங்க எல்லாருக்கும். லிங்க்டின்ல அப்ளை பண்ணியிருந்தாரு. நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட், ட்விட்டர் அக்கௌண்ட்ல எல்லாம் போஸ்ட் போறதுக்கு. பட் நான் தான் வேணான்ட்டேன். ஏன்னா அவருக்கு யூஸ் பண்ண தெரியாதான் போன்லாம். ஆனா அது இது ஒண்ணு இருக்குல்ல, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அந்த 4,000 வேணாம்னு சொல்லிட்டு சொன்னாப்ல, கடைசியில அவருக்கே அது யூஸ் ஆகும் சரியா போச்சு. பட் அதுக்கு அவர் படிச்சிருக்கணும்ல. ஐயோ டிகிரி ஹோல்டர் இல்லையா அவரு? இல்லடா, அவங்க அப்பா என்ன மாதிரி புத்தகம் எழுதிருக்காரு, எனக்கு தூக்கம் வரல படிச்சுட்டு இருப்பேன். ஆனா யாரோ எடுப்பேன் வரலாறு வேணாம். எனக்கு என்ன ஆசைனா, நீங்க வான்கோழி படிச்சிருக்கீங்களா? எனக்கு இந்த ஆப்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே ஒரு வீடியோ மாதிரி போட்டு விட்டுறீங்களா வான்கோழி? தவறான புத்தகம்லாம் இல்ல, எழுதுன பேனாக்கே செலவைக்க போனாங்க. கேக்குதா? பேனாக்கு பக்கத்துல 2 குடம் கிடையாது, 2 பானை அப்படியே கவுத்தி போட்டு அதுதான் பாத்தீங்கன்னா இங்கு போன ஆட்சியில கூட விக்னேஷ் ப்ரோ அரெஸ்ட் ஆகாம தப்பிச்சிட்டாரு. இந்த தடவை இவரை கைது பண்ண வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே அடல்ட் வாடா வாடா என் ஏரியாக்கு வாடான்ட்டு நடுக்கடல போய் நின்னுப்பாரு. விக்னேஷ் டிகிரி காட்டுதுண்ணா.
இங்கிலீஷ் ஏதோ ரிப்போர்ட் கொஞ்ச நான் நேரம் கொண்டுடுறேன் படிக்கிறேன். இங்க டிகிரி பாருங்க. காட்டுறேன். ஆமாடா ஹிஸ்டரியில அவரு ஏதோ இல்ல பண்ணிருக்காப்ல. இல்ல கார்த்தி ஒரே அவருக்கு நிமிஷம். ஏதாவது காய்ச்சலா இருக்கும், சித்- தொட்டு பாருங்க எது ஸ்டாலின் சித்து ஏதோ நெத்தியில. சித்து படிக்கிட்டாரு. ப்ரோ அவருக்கு தெருவூர்ல தெரியாது ஹிஸ்டரி சித்து தெரியுமா? ப்ரோ பிஏ ஹிஸ்டரி படிச்சிருக்காரா. சொல்லுங்க. இல்ல இருங்க டி இருங்க, இன்னொரு ஆஹா விஷயமும் சொல்றேங்க. அதெல்லாம் இருங்கப்பா ஏதோ சொல்ல இல்ல வர ப்ரோ. இல்ல சித்து இல்ல ப்ரோ அது சென்டிகிரேட்டா இல்ல ஃபாரன் ஹீட்டான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. சரி ஓகே சித்து சொல்லுங்க தெரியலையேப்பா. ப்ரோ சார். ஒரு நிமிஷம் இருங்க. கேக்குதா? இல்லங்க, இந்த வெள்ள அறிக்கையில 78,320 கோடி ஓகேயா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெபிசிட் நம்பரை ரீச் பண்ணிருக்கு 2025-26லயே, indicating the state was borrowing not to build assets but to finance even routine expenditure and day-to-day consumption. This implies that the future taxpayers would be burdened with paying for current expenses rather than benefiting from முதலீடு. அதாவது முதலீடே செய்யாம ஒரு லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸோ ஒரு மீனிங்ஃபுல் ஆசெட்ஸோ வந்து ஸ்டேட்டுக்கு இது பண்ணாம தினசரி இந்த மாநிலத்துக்கு தேவையான வரவு செலவுலாம் வந்து ஒழுங்கா மேனேஜ் பண்ணாம இவங்களே வந்து மிஸ்மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. 78,324 crores. அப்புறம் இந்த ஜிஎஸ்டிபி ரேஷியோ இருக்குல்ல, இதை வந்து 28% இவங்க மெயின்டைன் பண்ணாங்க. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் ரிகவரியே இல்லை. பேசிக்லி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாநிலத்தோட எக்ஸ்பெண்டிச்சரை செலவு பண்றதுக்கே இவங்க கடன் வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னவோ இவங்க இந்த முதல்வன் படத்துல சொல்ற மாதிரி இவங்க சித்து ப்ரோ அமைச்சர்களே எல்லாமே சாப்பிட்டாங்க இந்த சித்து ப்ரோ கடன். இல்ல அவர் எனக்கு ஐயா பேசி முடிக்கட்டும் சித்து ப்ரோ எனக்கு ஒரு பேசி டவுட். இருங்க. முடிக்கட்டும்டா எர்ரா. சரி சொல்லுங்க இல்ல இல்ல சித்து. சொல்லுங்க. ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே வந்து 10 லட்சம் கோடி வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 2021ல இவங்க கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தப்போங்க 5.13 lakh crore வந்து நம்மளோட லைபிலிட்டிஸ் இருந்துச்சு, டெப்ட் இருந்துச்சு. ஆனா 2025-26க்குள்ளேயே இது 10 லட்சம் கோடி டபுள் ஆயிடுச்சு. இப்போ எல்லா மாநிலங்களும் குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பொருளாதார ரிகவரி வந்து கோவிடுக்கு அப்புறம் இருந்தாலும் தமிழ்நாடு சிமிலர் ரிகவரி அச்சீவ் பண்ணல. அதனால தான் நம்மளோட டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ வந்து 28%லேயே இருந்துச்சு. அதாவது தமிழ்நாடு தான் இந்தியா முழுவதுமே ரொம்ப கடன் சுமையில தத்தளிக்கிற ஒரு மாநிலம் அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அது எல்லாரையும் இவங்க பாட்டுக்கு இஷ்டமேனிக்கு கடன் வாங்கிட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டாங்க. சித்து ப்ரோ எனக்கு ஒரு டவுட். ப்ரோ சொல்லுங்க. இல்ல எனக்கு ஒரு டவுட். இந்த வெளிநாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்க போகிறேன்னாங்களே, அது எந்த காசுல போயிருக்காங்க? அதுதாங்க இருக்கிற மேஜர் சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூவே குறைஞ்சிருக்குன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இந்த ஜிஎஸ்டி, பெட்ரோலியம் வேட், அதுவும் இல்லாம ஸ்டேட்டோட டாஸ்மாக்ல இந்த 50,000 கோடி இல்லாம பாட்டில்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, பாட்டில்ஸ் ஆக்சுவலா அது ஃபேக்டரியில இருந்து டாஸ்மாக் குடோன் இந்த சீல் அடிப்பாங்கல்ல, அந்த ஃபேக்டரிக்கே டாஸ்மாக் அந்த குடோனுக்கே அனுப்பாம டைரக்டா கடைக்கு அமிச்ச பாக்ஸஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதுதான் பிடிஆர் வந்து 30,000 கோடி கிட்ட வந்து இவங்க 2 பேர் திருடி இருக்காங்கன்னு சொன்னார்ல. மகன் ஒரு 30,000 கோடி, மருமக ஒரு 30,000 கோடி, மொத்தம் 60,000 கோடி. ஒரே நிமிஷம் இந்த மருமகன் ஏதோ ஒத்துக்கிட்டாராமே, பெண் மீடியா தான் காரணம் தோல்விக்கு. அதை விடுங்க, அவனுக்கு குடும்பம் எக்கேடு கெட்டு போனா நம்மளுக்கு என்ன? இந்த பக்கம் வாங்க. விக்னேஷ் ப்ரோ, நான் யார் தெரியுமா? உதயநாத் தம்பினா நானு. வேணாம், அப்படி ஒரு தம்பியே இந்த நாட்டுல இருக்க வேணாம். அப்படியே கிளம்பி எங்கதாச்சும் ஒரு நாட்டுக்கு போயிடு. இது ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும்ல, உனக்கு கையில ரேகே இல்ல, நீ போய் செத்துட்டு மறுபடியும் வாழணும்ல, அந்த மாதிரி. இவருங்க என்னன்னா எல்லாமே நார்மலைஸ் ஆக்கிடலாம். இப்போ தற்கூரி நம்ம சொல்லணுங்க. சரி ஆமா தற்கூரின்ட்டு போவார், ஒரு பாசிட்டிவ் ஆயிடுச்சுல. இவனுக்கு நினைப்பு என்ன தெரியுமா? ஊப்பின்றது பெருமை, உதயநிதி அதான் தம்பின்றது. அத கூட அவனுங்க சொந்தமா யோசிக்கல. நம்ம பண்ணதெல்லாம் தான் அவனுங்க பண்ணிட்டு இருக்கிறானுங்க. நம்ம நேச்சுரலா இதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டு போறோமோ அதெல்லாம் இவனுங்க ஆர்டிபிஷியலா பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆனா ஹரி ப்ரோ, எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம், நேற்று வரைக்கும் ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிட்டாங்க. என்னைக்கு அவர் தோத்து வீட்டுல உட்காந்து மதிக்கிறதே இல்ல. கடைசியில இப்ப உதயநிதி தம்பி ஏஜ் வேற பார் ஆயிருச்சு அலெக்ஸ், எந்த வேலையில சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப சிபாரிசு பண்ணி கேட்கிறாரு. யாருமே சிபாரிசு பண்றதுக்கு தயாரா இல்ல. முதியோர் பென்ஷன் வாங்குறாருன்னு பார்த்தா முன்னாடியில ஏதோ வேலை செஞ்சது கிடையாது. முதியோர் பென்ஷனும் கிடையாது. ஐயா இல்ல எம்எல்ஏ ஆனா ஒரு விஷயம்டா, ஜெயலலிதா யாரும் அம்மானு ஒரு விஷயம்டா அலெக்ஸ், இவங்க
கலைஞர் ஐயா சாகும்போது கூட இறந்தப்ப கூட இவ்வளவு நாள் அழுகலடா இவங்க. 1 மாசமா அழுகுறாங்கடா. ஒப்பாரி முன்னேற்ற கழகம் ஆமா ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காங்கடா. அலெக்ஸ் அன்னைக்கு 4 நைட்டோட மாசமா இல்ல அழுகுறாங்க. ஹரி ப்ரோ, போய் ஒரு இப்படி நிமிஷம் இல்ல, ஒரு பண்ணிட்டீங்களே. கவுண்டர் வருதுடா. இல்ல ஒரு இல்ல சிந்தூர் ஒரு கவுண்டர் வருது. இந்த இதுல ஒரு செந்தில் சாப்டர் க்ளோஸ் 2 நாள்ல மூட்டை முட்டை அலெக்ஸ் கட்டிட்டு போயினே இருக்கணும்ன்ற மாதிரி உண்மையிலே சொல்லு. அலெக்ஸ் கழகத்தை இன்னைக்கு இன்னைக்கு எக்கோ அடிக்குது. கேக்குதா? எக்கோ அடிக்குது. சொல்லு. சரி, ஒரு நிமிஷம் இது போடுறேன். நல்லவர். எங்க கழக தலைவர் ரொம்ப அது நல்லவரா சொல்லு. இருந்துட்டாரு. அவரு வந்து இந்த மாதிரி ஒரு நல்லவரை தமிழ்நாட்டுக்கு பார்த்ததே இல்லைன்னா வந்து ஒப்பாரி வைக்கிறாங்களே. ஜென்சி ஆமாமா 13 இல்ல ஆமா 13 லட்சம் கோடிய இல்ல மகிழ்வாணி இந்தியாலே எந்த சொன்னாங்களே, சிஎம் பண்ணதில்ல. யாருமே வந்து ஒரு வாட்ச் குடுக்கலன்னா வரமாட்டாங்களா உங்க மகளிர்? ஏன் இந்த மாதிரி ஐயா வந்து அது வேண்டி இல்ல இல்லங்க கட்டுக்கோப்பான கொள்கை இல்ல கூட்டம் அது அது டம்மி வார்த்தைங்க. அது டம்மி கொடுக்கறது வார்த்தை. டம்மி ஏன் சித்து வாட்ச். ப்ரோ ஏன் சித்து ப்ரோ இப்பெல்லாம் 10,000 அக்கௌண்ட்ல வச்சுக்கிறவரு எப்படி ப்ரோ அவ்வளவு பேருக்கு வாட்ச் கொடுத்தாரு? ஏயா நாட்டுல இவ்வளவு கடன் சுமைய வச்சுக்கின்னு இந்த 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் தேவைப்பட்டுச்சாயா? ஒரு அதுவும் வாட்ச் எந்த மட்டும் நிதியில இருந்து எடுத்து 1900 கொடுத்தான்னு ரூபா. இப்பதான் பேசுனீங்க. ஒரு வாட்சோட விலை 1900 ரூபா. 10 பேர் கொடுத்தாலும் என்ன ஆச்சு? ப்ரோ அது கலைஞர் டூப்ளிகேட் செய்திகள் ப்ரோ. நீ ஓடுதே. ஒரிஜினல் பாத்துன்னு அவனுங்களே ஒப்பிட்டு